டெல்லியில் குழந்தைகள் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 7 குழந்தைகள் உயிரிழந்தன. இந்நிலையில் அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு மைய மருத்துவமனையில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 12 குழந்தைகள் மீட்கப்பட்டன. அதில் 7 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் மருத்துவமனையினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், மருத்துவமனை உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணை நிலவரம் என்ன? உங்களில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் நவீன் கிச்சி என்ற அந்த நபரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனை தொடங்கிய பொழுது அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த விசாரணையானது மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் இந்த தீ விபத்தை அடுத்து அவர் தலைமறைவாகியிருந்தார். இந்த உரிய அனுமதியுடன் அனுமதிகள் பெறப்பட்டுதான் இந்த மருத்துவமனை நடத்தப்பட்டு செயல்பட்டு வந்ததா போன்ற அனைத்து கோணத்திலும் விசாரணை ஏற்கனவே டெல்லி காவல்துறை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில டெல்லி சுகாதாரத்துறை செயலாளருக்கும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவில் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அலட்சியமாக பணியாற்றிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். மறுபுறம் முதல்வரும் விரிவான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் மேலும் இந்த விசாரணையானது தீவிரமடைந்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.